ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன உத்வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல காலேஜ்ல கூட படிக்கிற 4 பசங்களே ஒரு பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு தப்பு பண்ணிடுறாங்க. தப்புன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்து விட்டுடுறாங்க. இதே டைம்ல போலீஸ் வந்து அவங்க எல்லாரையும் கைது பண்ணுது. நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாதாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரேப் பண்ண ரேபிஸ்டுங்களுக்காக வாதாட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. இந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இப்பெல்லாம் நம்ம சேனல்ல ஒழுங்கா வியூஸே போக மாட்டேங்குது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டென்ட்டா தான் கொடுக்குறேன். எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெரியல, அப்படியே வியூஸ் மொத்தமா படுத்துக்குச்சு. பாக்குற நீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ் வண்டியை காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வாக்கி டாக்கில பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது காட்டுப்பாதை வழியா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஏதோ பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பா போல, நடக்க கூட முடியாம இந்த போலீஸ் வண்டிக்கு மேல வந்து ஒழுக இங்க இருக்கிற போலீஸ்லாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களா, யார் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது காட்டுக்குள்ள நரேஷ் அண்ட் 2 பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல. இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் புலம்பிட்டு இருக்கும் போது இந்த 3வது ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு நரேஷ். இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவனால தான் மாட்ட போறோம். சரி ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றபடி கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அங்க வந்த போலீஸ் 3 பேரையும் கைது பண்றாங்க. அடுத்து இந்த ஸ்பாட்டுக்கு ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்க. வந்து அங்க நிக்கிற கார்ல செக் பண்ணி பார்க்கும்போது காருக்குள்ள வச்சுதான் அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறி இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியுது. இப்போ நியூஸ் மீடியாலாம் இந்த விஷயம் பிரேக்கிங் நியூஸா போகுது. காலேஜ்ல கூட படிக்கிற பொண்ணையே தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டாங்க. 3 பேரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. நாலாவது அக்யூஸ்ட் எங்க போனான்னு தெரியல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில பல மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபேமஸான கிரிமினல் லாயரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு லா காலேஜுக்கு அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கேஸ் ஸ்டடி பண்ணலான்னு வந்திருக்காரு. அங்க வந்த நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம இப்போ எந்த கேஸ பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு எந்திரிச்சு நம்ம ஸ்பூர்த்தி கேஸ பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஸ்பூர்த்தி கேஸா, சரி ஓகே அந்த கேஸ பத்தியே பேசலாம். அந்த கேஸ் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே தலைகீழா மாறிச்சு. இப்போ நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த கேஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இன்னைக்கு நைட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண கிளம்புறாங்க. அந்த பொண்ணு புலம்பிட்டே வரா. உலகத்திலேயே நைட் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு ஷாப்பிங்க்கு கிளம்புற ஒரே ஆள் நீயும் நானா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னும் போது பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் பண்ண கூட ஒரு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ பேசி சமாளிக்கிறாரு. இப்போ வண்டியில ஜாலியா பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ உடனே நான் அவசரமா கிளம்பணும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறக்கி விட்டு போக இந்த பொண்ணுக்கு சரியான காண்டு. என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு கூட என் கூட வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய குருவை காமிக்கிறாங்க. இவரு பேரு நாகராஜு. இவரு ரொம்ப நல்ல வக்கீல். காசுக்காகலாம் கேஸ் எடுத்து வாதாட மாட்டாரு. நல்லவங்களுக்காக நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கேஸ் எடுத்து வாதாடுவாரு. இப்ப கூட தன்னுடைய கிளைண்ட்டை கூப்பிட்டு ஜட்ஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு போல, பணத்தை இப்போ ரெடி பண்ண முடியல, கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது என்னப்பா நீ ஏற்கனவே உனக்காக பேசி நிறையவே டைம் வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் போயிட்டு கேட்டா அந்த ஜட்ஜு கண்டிப்பா டைம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னும் போது சரி என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும், ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகேவா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஜட்ஜை மீட் பண்ணி இந்த மாதிரி என் கிளைண்டால இந்த டைம்குள்ள பணம் கட்ட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சு டைம் கொடுங்க, அதுக்குள்ள எப்படியாச்சும் கட்டிடுவாரு அப்படின்னும் போது முடியாது அப்படின்றாரு. ஏற்கனவே உங்க கிளைண்ட்டுக்கு நிறையவே டைம் கொடுத்தாச்சு, நீங்க வந்துட்டு உங்க கிளைண்ட்டுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் கிளைண்ட் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சார் ஏதாவது பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது சார் அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாச்சு டைம் கொடுங்க, அவருடைய சிச்சுவேஷனே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கத்துற மாதிரி பேச நாகராஜுக்கு கோவம் வந்து கிளைண்ட் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. யா நீ வந்து டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, அவரு டைம் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேச, என்னையா எனக்கு முன்னாடியே வந்து என்ன திட்டுற மாதிரி பேசுற, பாரு நீ வந்துட்டு ஜட்ஜையே அவமதிச்சுட்ட, அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடி அவமதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுறேன் பாரு அப்படின்னும் போது போட்டா
போட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் இறக்கி விட்டு நேரா வந்து குருவை பார்த்து, என்ன குருவே நீங்க எதுக்காக ஜட்ஜு கிட்ட சண்டைக்கு போனீங்க, அவரை ஏன் திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் திட்டல, நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜட்ஜி தான் ஓவரா ரூல்ஸை ஃபாலோ பண்றாரு அப்படின்னும் போது, சரி ஓகே பிரச்சனை நடந்து போச்சு, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும் அப்படின்னும் போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் அவரு தான், என்னால மன்னிப்புலாம் கொடுக்க முடியாது, மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னும் போது, சரி ஓகே நம்ம வந்துட்டு கோர்ட்லயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் குருக்காக வாதாட போறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, நாகராஜு வந்துட்டு ஜட்ஜை திட்டவே கிடையாது, அவர் அங்க பேசிட்டு இருந்திருக்காரு, அத ஜட்ஜி வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு சப்பையான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கோர்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பார்த்தாங்களாம். இப்போ ஒரு நபரை கூப்பிட்டு, நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க, நாகராஜு வந்துட்டு அந்த ஜட்ஜை திட்டின விஷயத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அதை பார்க்கல, ஆனா நாகராஜு ஜட்ஜை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கோச்சிட்டு போனாரு, அந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னும் போது, இதையெல்லாம் வந்துட்டு ஒரு சரியான சாட்சியா வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு வணக்கம்னு வேற எங்கேயோ சொல்றாரு. அவர் பாட்டுன்னு அமைதியா இருக்காரு. எங்க நான் உனக்கு தான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னும் போது, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்ப கூட பாருங்க யுவரானர், நான் இவரை கூப்பிட்டு வச்சு வேற எங்கேயோ வணக்கம் வைக்கும் போது இவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்க மாட்டாரு. இப்படி இருக்கும் போது என்னுடைய கிளைண்ட் நாகராஜ் வந்துட்டு அவங்களுடைய கிளைண்ட் கிட்ட பேசி திட்டிக்கிட்டு இருக்கும் போது அது எப்படி ஜட்ஜை திட்டின மாதிரி ஆகும், ஜட்ஜி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி பயங்கரமா போட்டு குழப்பும் போது அந்த விக்னஸே குழம்பிட்டாரு. இப்ப சொல்லுங்க, நாகராஜ் வந்துட்டு ஜட்ஜை திட்டின விஷயத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா நாகராஜ் வந்துட்டு ஜட்ஜை திட்டவே கிடையாது, அவருடைய கிளைண்ட் கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஜட்ஜி கிட்ட வந்துட்டு கேட்டேன், அவரு டைம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஷா பேசிட்டு இருந்தாரு, ஆனா நேரடியா ஜட்ஜை திட்டவே இல்லை அப்படின்னும் போது இப்போ இந்த ஜட்ஜும் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது ஒரு கேஸே கிடையாது, இதை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜட்ஜி செமையா வெறுப்பாகிறாரு. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம், அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, திட்டுவான ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹீரோ கூப்பிட்டு வச்சு, நீ என்னதான் கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடி வின் பண்ணாலும் என்ன ஒரு திட்டினது, கொஞ்சம் ஆஷா பேசினது எல்லாமே தப்பான விஷயம் தான், ஒழுங்கா அப்பாலஜி லெட்டர் கொடுக்க சொல்லு அப்படின்னும் போது, சார் அவர்லாம் கொஞ்சம் பெரிய மனுஷன், அவருடைய வயசுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மன்னிப்பு கேட்டா நல்லாவே இருக்காது, அண்ணா போயிட்டு கேட்டாலும் அவர் அப்பாலஜி லெட்டர் கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னும் போது, இங்க பாரா நீ கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்க, என்னைக்கா இருந்தாலும் இது நல்லதே கிடையாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுவே அப்படின்னும் போது, அப்ப பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி, சார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நைட் எனக்கு என்கேஜ்மெண்ட் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு மக்களே. நம்ம ஹீரோ வேகமா கார்ல போயிட்டு இருப்பாரு, அந்த டைம்ல ஒரு பையன் காருக்கு முன்னாடி வந்து ஒழுகுறான். நம்ம ஹீரோ பிரேக் அடிச்சிட்டாரு, நல்ல வேலையா அவனுக்கு பெருசா காயம்லாம் படல. தம்பி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் மன்னிச்சுக்கோங்க, நான் தான் பார்க்காம ஓடி வந்துட்டேன், நான் கிளம்புற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்கான், ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்லவே மாட்டான். இதான் என்னுடைய கார்டு, உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்ல அவங்க ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கிளம்பி நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் ஒரு லாயர் அசோசியேஷனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அங்கதான் ஹீரோ ஒர்க் பண்றாரு மக்களே. நம்ம ஹீரோ போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ நேத்து நைட் ஒரு பையனை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த பையன் பேரு சம்பத்து, அந்த பையன் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பின்னாடியே போலீஸ் வந்து அந்த பையனை கைது பண்ண பார்க்கும்போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது இந்த பையன் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றான், சொல்ல விடாம போலீஸ் கூட்டிட்டு போக பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நடுவுல பூந்து தடுக்கிறாரு, என்னாச்சு நீங்க முதல்ல சொல்லுங்க, எங்க ஆபீஸ்க்குள்ளேயே வந்து இவனை எதுக்கு கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர் மட்டும் இந்த பொண்ணை நாசம் பண்ணல, இவனும் சேர்ந்துதான், இவன் தான் அக்யூஸ் நம்பர் 4 அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே நீ இந்த பேப்பர்ல மட்டும் சைன் போடு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போலீஸ் இவனை கைது பண்ணி கூட்டு போறாங்க. இவனும் சைன் பண்ணிட்டாங்க, அந்த கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பையனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு மத்த 3 பேரும் எந்த செல்ல இருக்காங்களோ அதே செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்ண இந்த பைபிள்ல இந்த நரேஷ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் காண்டாயிட்டு சம்பத்தை போட்டு பொலன்னு போலக்க, என்ன விடுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் அழுதுகிட்டு இருக்கான். சம்பத் மட்டும் இல்லாம கூடவே 2 சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களும் அழுதுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. இந்த நரேஷ் போயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்ற பேச்சை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னும் போது அவங்க இப்பதான் தைரியமாகறாங்க. ஆனா இந்த பையன் கத்துறான், ஐயோ என்ன காப்பாத்துங்க, இவன் என்ன போட்டு அடிச்சு கொலை பண்றான் போலியே அப்படின்னும் போது இந்த பையனை
மட்டும் தனியா ஒரு செல்ல போட்டு வைக்கிறாங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சப் கலெக்டர் கிட்ட இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போய் நிப்பாட்டும் போது, நீங்க தான் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த நரேஷ் ஆமா அப்படின்னு சொல்றான். மத்த 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த சம்பத் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். என்னாச்சு, உண்மையிலேயே நீங்க தான் பண்ணீங்களா இல்ல அப்படின்னா போலீஸ் உங்களை அடிச்சு ஒத்துக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது மேடம், நாங்க தான் ஒத்துக்கிட்டோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷ் சொல்ல, இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் கைது பண்ண போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு பிரஸ் மீடியாக்கு முன்னாடி போயிட்டு எல்லா விஷயத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோவுடைய கட்டிய போற பொண்ணு உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ இந்த போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அக்யூஸ் நம்பர் 4 சம்பத் இருக்கான் இல்லையா, இவன் தான் முதல்ல போன் பண்ணி அந்த பொண்ணை இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான். 4 பேரும் சேர்ந்துட்டு கார்ல அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க இறங்கி போனதுக்கு அப்புறமா அந்த முக்கியமான நபர் நரேஷ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மட்டும் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணை காருக்குள்ளேயே வச்சு தப்பு பண்ணிருக்கான். ஆனா இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வரும்போது டைமுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் தான் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க. இந்த பிளான வந்துட்டு இவனுங்க ரொம்ப நாளா போட்டிருக்காங்க. கடைசியா எப்படியோ அந்த பிளான் போட்ட மாதிரியே காரியத்தையும் சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. ஹீரோடைய அந்த கட்டிக்க போற பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த சப் கலெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க போலீஸ் கிட்ட. இந்த சார்ஜ் ஷீட்ல வந்துட்டு 3 பேருடைய பேரை தெளிவா எழுதிருக்கீங்க, ஆனா 4வது நபருடைய பேரை மட்டும் A4னு எழுதிருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த டைம்ல இந்த 3 பேரை மட்டும் தான் நாங்க கைது பண்ணோம், 4வதா இருக்க நபர் வந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் தான் அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து பேரை எழுதி வச்சிருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லும் போது, சரி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட பேசிட்டீங்களா, இவனுங்க 4 பேர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேசியாச்சு மேடம், அந்த பொண்ணு வாக்குமூலமும் கொடுத்திருக்கா, இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த பொண்ணை தனியா கூண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த நரேஷ் அப்படின்ற பையன் மட்டும் தான் காருக்குள்ள உட்கார்ந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்னும் போது, ஆமாவான்னு கேட்கும் போது அந்த பையன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். சரி ஓகே, அந்த டைம்ல மத்த 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு நியூஸ் பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு பொங்கி எழுந்து எல்லாரையும் திட்டும் போது, இல்ல நம்ம வந்துட்டு பிளைண்டா அந்த மாதிரிலாம் இவங்க தான் குற்றம் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ப முடியாது, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போட்டும் கோர்ட்டு விசாரிக்கிட்டும் கடைசியா தான் யாரு குற்றவாளி யாரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். இப்பயே நம்ம வந்துட்டு எமோஷனலா இவன் தான் குற்றவாளி நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு கோச்சுக்கிறா. நீங்க எப்படி ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க வந்துட்டு வக்கீல் அவங்கள காப்பாத்துற மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் சமாதானமாகறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு சம்பத்தை ஜெயிலே வச்சு மீட் பண்றாரு. இங்க பாரா தம்பி, நீ வேற எந்த கேஸ்ல உள்ளுக்குள்ள வந்தாலும் வெளியே போகும்போது உன்னுடைய ஃபேமிலியாச்சு வந்து கூண்டு போவாங்க, ஆனா ரேப் கேஸ்ல உள்ளுக்குள்ள வந்திருக்க உன்னை குடும்பமும் மதிக்காது, வேற யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இந்த கேஸ்ல நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த சமூகத்துல நீ வந்துட்டு ஒழுங்கா வாழ முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்ன தேடி வந்துட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன விஷயமாச்சோ உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது அவன் எல்லாத்தையும் சொல்றான். என்ன சொன்ன அப்படின்லாம் காமிக்கல. சரி ஓகே, என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போற. ஆபீஸ்க்கு போனா சம்பத்தோடைய பாட்டி நம்ம ஹீரோவை பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, என் பேரன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அந்த மாதிரி தப்பு தண்டா பண்ற ஆள்லாம் கிடையாது, இங்க பாருங்க இந்த வேலைக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நீங்க வந்துட்டு வீட்டாண்ட கூட வந்து விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது, பாட்டி இதெல்லாம் கொண்டு போயிட்டு கோர்ட்ல வாதாட முடியாது, நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், இப்போ இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன், இப்போ நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய குருவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு குருவை மீட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு கேஸ் உன் கையில வந்திருக்காமே, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பார் கவுன்சில்ல அந்த 4 பேருக்கும் சப்போர்ட்டா யாருமே வாதாட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நானும் கண்டிப்பா வாதாட போறது கிடையாது, அவங்க மேல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னும் போது, இங்க பாரா நம்மளை தேடி யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னு தான் பார்க்கணும், ஹெல்ப் பண்றதா ஹெல்ப் பண்ண வேணாவா, அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்லாம் கேட்க கூடாது, உனக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பா பண்ணு, அட்லீஸ்ட் அந்த கேஸோடைய உண்மை தன்மையை பத்தியாச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, இந்த கேஸ்ல சாலிட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, அந்த பையனுடைய பாட்டி மட்டும் தான் நம்புறாங்க, என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என் பேரை ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் கேஸ் எடுத்து வாதாடணும் அப்படின்னா அவங்களுக்காக மட்டும்தான் வாதாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது, அட்லீஸ்ட் நீ அவங்களுக்காகவாச்சு வாதாடு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேஸ் எடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. இந்த கேஸ் ஃபைனல் ஹியரிங்க்கு வரப்போது மக்களே, அவங்க 4 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதுக்கான கடைசி ஹியரிங்
ஹியரிங். இப்போ அவங்க 4 பேருக்கு எதிராக வாதாட பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்திருக்காரு. இந்த வக்கீல் பயங்கர ஃபேமஸான வக்கீல். இவர் எடுத்த எந்த கேஸ்லயும் தோத்து போந்தே கிடையாது. பெருசா ஹியரிங்கும் வாங்க மாட்டாராம். 1-2 வாய்தாக்குள்ளேயே இந்த கேஸை முடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பிரஸ் மீடியாக்கு முன்னாடி வந்து நீங்க இங்கிருந்து போயிடாதீங்க, இப்பயே இந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு. இப்போ கோர்ட்டுக்குள்ள இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஜட்ஜே அந்த வக்கீல பார்த்து என்ன பிரசாத் சார் இந்த கேஸை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா குறுக்கால வராரு. நமக்கு பெட்டிஷன் வந்திருக்கு, இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னும் போது என்னது பெட்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி பாக்குறாரு. அவ்வளவுதான் இந்த கேஸே முடிய போகுது, இந்த டைம்ல பெட்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெட்டிஷன் வந்தா அதை விசாரிக்கணும் அப்படின்றது தான் ரூல், நீங்க கேஸை வந்துட்டு ஈஸியா மூட முடியாது அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஸ்கோர் பண்ணி பேர் வாங்கிடலான்னு பாக்குறாரு போல இந்த வக்கீல். இவரு கொண்டு வர பெட்டிஷனை வச்சுக்கிட்டு நீங்க இந்த கேஸை விசாரிக்கலாம், கோர்ட்டுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஆல்ரெடி கேஸ்லாம் விசாரிச்சு முடிச்சாச்சு, அவங்க 4 பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணாச்சு, ஃபைனல் ஹியரிங் இது. தீர்ப்பு கொடுக்குற நேரத்துல வந்து இவரு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் லாயர் வாதாடும் போது அப்ப நம்ம ஹீரோ சார் நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன், நான் அந்த 4 பேருக்காக வாதாட போதே கிடையாது, அந்த 4 பேர்ல ஒரே ஒரு பையன் சம்பத்துக்காக மட்டும் தான் வாதாட போறேன், பெட்டிஷன் வந்திருக்கு, இந்த எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க போறது கிடையாது, கண்டிப்பா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டலை கொண்டு வரும்போது என்னது இவ்வளவு பெட்டிஷனா, இதை படிச்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே யோசிக்கிறாரு. இப்போ ஜட்ஜ் என்ன கேக்குறாரு அப்படின்னா இவ்வளவு பெட்டிஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு உண்மை தன்மையை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இல்ல என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 4வது பேஜ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிருக்காரு, 6வது பேஜ்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அண்ட் 9வது பேஜ்ல அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இது மொத்தமா படிச்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு 5 நாளாச்சு ஆகும் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னா ஒரு வாய்தா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் சார் ஒரே ஒரு வாய்தா போயிடலாம் அப்படின்னும் போது இல்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி கேஸ்ல வாய்தா போட்டா 5-6 வருஷம் இந்த கேஸ் இழுத்துட்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு, இந்த 5-6 வருஷமும் அந்த குற்றவாளி ஜெயிலுக்குள்ள போவான் வெளியே வருவான், இதனால மக்கள் மத்தியில கோர்ட்டுடைய இதுதான் கெட்டு போகும், நம்பிக்கை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிரும், மக்களும் பயப்படுவாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணும் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து வாதாடும் போது நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வராரு. ஆக்சுவலா 7 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டுடைய விசாரணை கமிஷன் என்ன முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஜெயிலுக்கும் அமிச்சு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டைம்ல அவங்க நிரபராதின்னு தெரிய வந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்துட்டு நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு வாதாடிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி யாருமே பாதிக்கப்படவே கூடாது, நம்ம எதுக்கு அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்கணும், இது வந்துட்டு கோர்ட் பண்ற ஒரு சின்ன தப்பா இருக்கும், சின்ன மிஸ்டேக்கா இருக்கும், ஆக்சுவலா வக்கீல் ஏதாவது கேஸ் எடுத்து வாதாடுறாங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட பேர் தான், அதுவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய கேஸ் வரும், அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஆனா கோர்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, கோர்ட் வந்துட்டு மக்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னா தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அந்த கேஸ் உடைய உண்மை தன்மை என்ன, அந்த கேஸ்ல ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு சட்டப்படி மட்டும் தான் தண்டனை கொடுப்பாங்க. சோ நம்ம நேரா சட்டப்படியே போலாம், கண்டிப்பா யாருமே பாதிக்கப்படக்கூடாது, அதே டைம்ல குற்றவாளி தப்பிக்க கூடாது அப்படின்னும் போது யோசிச்ச ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி ஓகே ஒரு வாய்தா போலாம், அடுத்த வாய்தால என்ன விஷயம் ஆச்சோ எல்லாத்தையும் பக்காவா விசாரிச்சு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரசாத் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம இல்ல என்னமோ காம்ப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரே ஒரு வாய்தா மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோ வெளியே அங்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபேமஸுக்காக தான் இந்த கேஸ் எடுத்து வாதாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஒரு நிரபராதியை காப்பாற்றணும், நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன், கண்டிப்பா நீதி எல்லாருக்கும் கிடைக்கும், அது கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பாஸும் ஃப்ரெண்டுமான அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு வச்சு நீ எதுக்காக தேவையில்லாம இந்த கேஸ் எடுத்து வாதாடுற, இந்த கேஸ்னால நம்ம கம்பெனியோட பேர் தான் கெட்ட பேரா மாறப்போகுது, நான் கஷ்டப்பட்டு 15 வருஷம் உழைச்சி இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்கேன், இந்த கம்பெனியை வந்துட்டு இந்த ஒரே கேஸ்ல அழிச்சிருவ போல இந்த கேஸை வாதாடாத அப்படின்னும் போது முடியாது அப்படின்றாரு. முடியாது அப்படின்னா நீங்க வேலை பார்க்க வேணாம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதே விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது, நம்ம ஹீரோ என்னென்னமோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு, ஆனா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நீ எதுக்காக ஒரு ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ற, உனக்கு காசு வந்தா போதுமா, உனக்கு ஃபேம் கிடைச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி
விட்டுடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்லி புரிய ட்ரை பண்றாரு, புரிஞ்சுக்காம முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நான் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவருடைய ரிப்போர்ட்ல வந்துட்டு சில பல குளறுபடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட நீங்க எதை வச்சு சம்பத்தை குற்றவாளின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா சம்பத் தான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கே வர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. சோ அதனால தான் இவனையும் ஒரு முக்கியமான குற்றவாளியா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்துட்டு மொபைல கரெக்டா செக் பண்ணீங்களா, கடைசியா இவன் யாருக்கு கால் பண்ணான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கடைசியா அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம ஹீரோ மொபைல் போனையும் அதுக்கப்புறம் இந்த போனுடைய கால் ரெக்கார்டையும் கொண்டு வராரு. அந்த கால் ரெக்கார்ட்ல அந்த சம்பத் வந்துட்டு கடைசியா 100க்கு டயல் பண்ணிருக்கான். நீங்க ஏன் இந்த விஷயத்தை கோர்ட்ல சொல்லவே இல்லை, அந்த ரிப்போர்ட்ல கூட எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா 100க்கு வந்துட்டு நிறையவே பிராங்க் கால்ஸ் தான் வரும். இப்போ ஆண்ட்ராய்டு போன் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிராங்க் காலுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா போச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 100 பேர் கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா அதுல 70 பேர் தெரியாம கால் பண்ணிருப்பாங்களாம். இப்போ ஒரு மொபைல் வந்துட்டு கீழே விழுகுது, இல்ல அப்படின்னா பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்றோம் அப்படின்னா கூட 100க்கு ஆட்டோமேட்டிக்கா டயல் போயிடுமா, அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைச்சேன். அண்ட் வந்துட்டு போன் உடஞ்சு போய் தான் கண்டுபிடிச்சோம், அதனாலேயே தெரியாம தான் போன் போயிருக்கும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாம அந்த பிரசாத் லாயரும் வந்துட்டு இந்த மாதிரி நிறையவே நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த போலீஸ் சொல்றதுதான் கரெக்ட், அவனே எதுக்காக போன் பண்ணி பொண்ணை வர சொல்லிட்டு அவனே எதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாதாடும் போது, அப்ப நம்ம ஹீரோ நான் ஒரு எவிடன்ஸை உங்களுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண நினைக்கிறேன், அது ஒரு கேசட், அதுவும் ஆடியோ கேசட், அதை பிளே பண்ணலாமான்னு கேட்கும் போது ஜட்ஜும் ஓகேன்னு சொல்றாரு. பிளே பண்ணா இந்த சம்பத்துடைய போன்ல இருந்து 100க்கு கால் போயிருக்கும் பாத்தீங்களா, 100க்கு யாரு கால் பண்ணாலும் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டை நம்ம ஹீரோ எப்படியோ வாங்கி வந்திருக்காரு. அந்த சம்பத்துக்கு கால் பண்றான், ஹலோன்னு சொல்றான். அந்த டைம்ல கூடவே 2 சின்ன பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க புடிச்சு தடுக்கிறாங்க, வேணாண்டா வேணாண்டா அப்படின்னும் போது சம்பத்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அந்த தள்ளு முள்ள போன் கால் கட் ஆகுது. தெரியாம பிளாங்க் காலவோ இல்ல பிராங்க் காலவோ போன் போகுது அப்படின்னா போன்ல ஹலோன்னு சொல்லுவாங்களா, இந்த பையன் தான் போன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ வச்சு கேட்கும் போதே நல்லாவே நமக்கு புரியுது. இந்த ஆடியோ வச்சு நீங்க ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தாலே இந்த கேஸ்ல இன்னமும் நிறைய உண்மையை கண்டுபிடிச்சிருக்க முடியும். நீங்க வந்துட்டு உங்க கடமையை ஒழுங்கா செய்ய தவறிட்டீங்க. இந்த கேஸ்ல இப்போ சம்பத் அப்படின்ற ஒரு அப்பாவி பையனும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தின உண்மையும் இது வரைக்கும் வெளியே வராமலே இருக்கு. நீங்க இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சா போதும், மேல இருந்து பிரஷர் பண்றாங்க, பிரஸ் மீடியா வர பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா 4 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சப்பையா முடிச்சிட்டீங்க. எல்லா கேஸ்லயும் சந்தேகம் தான் ஒரு மெயின் கீயா இருக்கும். நீங்க சந்தேகப்படணும், எந்த விஷயம் எடுத்தாலும் சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் முழுமையா முடியும், ஒரு உண்மையான குற்றவாளியை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாரு. அப்போ கரெக்டா பிரசாத் எந்திரிச்சு வந்து இவரு சொல்றது எல்லாமே ஓகேன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா கோர்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் முக்கியம், இந்த சாதாரண ஆடியோ ரெக்கார்டை வச்சு எதையுமே முடிவு பண்ண முடியாது. இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், எங்க அந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜட்ஜும் ஆமா இதுதான் பாயிண்ட், நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னா இந்த கேஸை இப்பயே இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னும் போது இருக்கு, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அந்த 4 பேர்ல ஒரு பையன் வந்துட்டு நானே வீக்னஸா மாறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனை விசாரிச்சோம் அப்படின்னா உண்மையான எல்லா விஷயமும் கோர்ட்டுக்கு தெரிய வரும் அப்படின்னும் போது ஜட்ஜே ஷாக் ஆகுறாரு. அடுத்து சேம்பர்ல 3 பேரும் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது ஒரு அக்யூஸ்ட் அவன் கைதாயிட்டான், அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான், ஆனா அவனையே வீக்னஸா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி நீ அந்த 3 பேர்ல யார வேணா வீக்னஸா கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு போனையும் அட்டன் பண்ண மாட்டா. சரி ஓகே நம்ம மச்சின்சி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அக்கா வேற ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது வேற ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போயிருக்கா, எங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ நேராவே போயிட்டு இங்க பாரு இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடும், தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசி பாக்குறாரு. ஆஹா அந்த பொண்ணு மதியவே மாட்டா,
வேண்டாம் நீ கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து மறுபடியும் அடுத்த இயரிங்ல கோர்ட்ல காமிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் 3 பேர்ல அக்யூஸ் நம்பர் 2 பவன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. இந்த பையனை நிக்க வச்சு ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. நரேஷுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலேஜ்ல தான் பழக்கம் அப்படின்னு சொல்றான். இப்ப வந்துட்டு ஹீரோ ஒரு Facebook போஸ்ட வந்துட்டு பிரிண்ட் அவுட்டா கொண்டு வந்து காமிக்கிறாரு. நரேஷ் அண்ணா தான் எல்லாமே, நரேஷ் அண்ணா தான் பலம்னு போட்டிருக்கு. காலேஜுக்கு வந்த ஒரே வாரத்துல நீயும் அவனும் எப்படி அவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் காலேஜுக்கு வந்த புதுசுல அங்க இருக்க சீனியர்லாம் என்ன ரேகிங் பண்ணாங்க, அப்போ நரேஷ் அண்ணா தான் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் நானும் அவரும் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அவரு கூடவே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நரேஷ் அண்ணா கூட சேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு குடிப்பழக்கம்லாம் கிடையாது, ஆனா அண்ணா வாங்கி கொடுப்பாரு, அதனாலே குடிச்சு குடிச்சு நாங்க பழகிட்டோம் அப்படின்னு சொல்றான். சரி நீங்க எல்லாருமே கேங்கா சேர்ந்து சுத்தும் போது எதை பத்தி பேசுவீங்க, எதை பத்தி அதிகமா நரேஷ் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காலேஜ்ல யாருக்கெல்லாம் யார லவ் பண்றா, யார் கூடலாம் யார் வந்துட்டு ஒன்னா இருக்கா, யாரெல்லாம் என்ன மாதிரி தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இத பத்திலாம் பேசும்போது நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டியா, நரேஷ் அண்ணான்னு சொல்ற, அண்ணா இதெல்லாம் தப்புனான்னு சொல்லிட்டு என்னைக்குமே சொன்னதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதெல்லாம் பேசும்போது பிடிக்காதுதான், சும்மா கூட சேர்ந்து கொஞ்சம் பேசுவோம், மத்தபடி நான் என்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், எங்க இத பத்தி சொல்லி அண்ணா கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே சொல்றதே கிடையாது, அமைதியா போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். சரி உன் மேலையும் அதுக்கப்புறம் நரேஷ் மேலையும் காலேஜ்ல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராமே, அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நரேஷ் அண்ணா ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி தப்பா பேசிட்டாரு, அதான் அந்த பொண்ணு 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னும் போது, அவன் பேசினா அப்படின்னா உன் மேல எதுக்காக அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் தான் மக்களே நம்பர் வாங்கி கொடுக்குற அங்கிள் வேலையை பார்த்திருக்கான். இத கேட்ட ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் கடுப்பாகிறாங்க. டைம் பாஸுக்கு அடிக்கடிக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தப்பா பேசுறதே முக்கியமான வேலையா வச்சிருப்பானா அந்த நரேஷ். இவன் இந்த மாதிரி ஹீரோ விசாரிக்க உண்மையை மட்டும் சொல்லிட்டே இருக்கான் மக்களே. சில பெண்கள் கூட அந்த நரேஷ் போயிட்டு தப்பா கூட பிஹேவ் பண்ணிருக்கான், ஒன்னா கூட இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோ வெறுப்பாகிறாரு. யாருமே அவன் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெண்கள்லாம் எங்க மானம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதே மீறி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இவன் கொடுக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொட்டு வைக்கும் போது கோர்ட்டுடைய டைம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்தாக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இதே டைம்ல அந்த சம்பத்துடைய பாட்டி ஹீரோ கிட்ட வந்து, என்னுடைய பேரனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க தம்பி அப்படின்னும் போது, பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் உண்மையை நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க பேரனை காப்பாற்ற முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருடைய வேலையெல்லாம் பாக்குறாரு. இந்த கேஸ பத்தி நிறையவே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு விட்டு போயிட்டா, கல்யாணமே நின்னு போச்சு. இது மட்டும் இல்லாம வக்கீல்கள் அசோசியேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை விட்டும் ஹீரோவை தூக்கிட்டாங்களாம். ஹீரோ இந்த வாட்டி கோர்ட்டுக்கு வரும்போது பேக்கோட வராரு, பெரிய பெட்டிலாம் தூக்கிட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா இந்த வாட்டி கோர்ட்ல நம்ம ஹீரோ நரேஷ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ வேற டிபார்ட்மெண்ட், அந்த பசங்க வேற டிபார்ட்மெண்ட், 2 பேரும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பசங்க என் தம்பி மாதிரி, அதான் கூடவே வச்சிருப்பேன் அப்படின்னும் போது, உன்னை பத்தி உன் தம்பிங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே தெரியும் அப்படின்றான். இல்ல நீ போய் சொல்ற, உன்னை பத்தி அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு சப்ப பைய, உனக்கு வேலை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க, ஆனா நீ அந்த பசங்களுக்கு முன்னாடி நான் அந்த வேலை பாக்குறேன், பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிற, அண்ட் நிறைய பொண்ணுங்கிட்ட தப்பாவும் பிஹேவ் பண்ணிருக்க, அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது, இவன் நம்ம ஹீரோ கேட்கிற எந்த கேள்விக்கும் ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம கடைசியா என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா நான் தான் அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணேன், அந்த பொண்ணு ஆக்சுவலா பாதிலே எந்திரிச்சு ஓடி போயிட்டா, அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா அப்படின்னா கண்டிப்பா மத்தவனுங்களும் சேர்ந்து பண்ணிருப்பானுங்க அப்படின்னும் போது, அங்க இருக்க இன்னொரு பையன் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பையன் தான் 3வது அக்யூஸ்ட். அந்த பையன் பேரு கிரண். அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இந்த நரேஷ் பேசின விஷயம் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு இந்த பையன் சரியான கோவத்துல அதே டைம்ல பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்கான். வந்தவனே ஹீரோ கேள்வி கேட்க டக்குன்னு உண்மையை மட்டும் சொல்றா. மக்களே இந்த விஷயம்லாம் எப்படி ஆச்சு, அந்த பொண்ணை எதுக்காக வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நரேஷ் அண்ணா தான் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா இந்த பசங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் மக்களே அந்த பொண்ணு, ஆனா நம்மளா கால் பண்ணா கண்டிப்பா மத்தவங்க கிட்ட நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்து கிட்ட பேசி, சம்பத்தும் இந்த பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான்,
தான். ஆனா இவனுக்கு கெட்ட பசங்க அப்படின்லாம் சம்பத்துக்கு தெரியாது. சம்பத்து கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லு, நம்ம எல்லாருமே சும்மா வெளியே போலாம் அப்படின்னும் போது இவனும் வெள்ளந்தியா நம்பி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ஆச்சு, ஃப்ரெண்டு தானே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல பயந்துருக்கா, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான், ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூப்பிட எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படியே வெளியே போயிருக்காங்க. காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மாப்பிள்ள கொஞ்சம் இந்த பக்கம் வாயேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சின்ன பசங்களும் சேர்ந்துட்டு நம்ம சம்பத்தை வெளியே கூண்டு போயிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போயிருக்காங்க. இந்த டைம்ல தான் இந்த நரேஷ் இந்த பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணும்போது இந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னும் போது டே இதெல்லாம் தப்பு, அந்த பொண்ணை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர ட்ரை பண்ணும்போது பிடிச்சிக்கிறாங்க. இந்த சம்பத்தை ஹெல்ப் பண்ணவே விட மாட்டாங்க. இதுக்கு நடுவுல தான் போலீஸ்க்கு இவன் கால் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். போனு கீழே வந்து உடைஞ்சிருக்கு. இதே டைம்ல அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து ஓட அங்க போலீஸும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு சம்பத்தும் தப்பிச்சு ஓடி இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் சொல்றாரு. டே நீ போன் பண்ணி கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்பத் கிட்ட சொல்லி சம்பத்தை போன் பண்ணி கூப்பிட சொன்ன கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். நீ கால் பண்ணி கூப்பிட்டா ஏன் அந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்லாம் தெரியல, கண்டிப்பா நான் பண்ணி கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்னும் போது இதையும் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து பவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. டேய் பவன், நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களை பத்தி பேசுவீங்க, யாரு யாரு கூட ஒன்னா இருக்கா, யாரு யார லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் காசிப் பேசுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. அவன் பேசும்போது தடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. தடுக்கல அப்படின்னா அவனுக்கு கம்பெனி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். அண்ணாக்கு இந்த விஷயம்லாம் பேசினா பிடிக்கும், அதனால பேசுவோம் அப்படின்னு சொல்றான். அண்ணாக்கு பிடிக்கும்னு பேசுனீங்க, அண்ணாக்கு கிரைம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கிரைம் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா அந்த நரேஷ் சொன்ன மாதிரி மேபி அந்த பொண்ணு ஓடாம இருந்திருந்தா அப்படின்னா நீங்களும் அந்த பொண்ணை போயிட்டு நாசம் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் ஆமான்னு ஒத்துக்கிறா. மக்களே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவனுங்க 4 பேரும் சேர்ந்துட்டு கண்டிப்பா பிளான் போட்டு தான் போயிருப்பாங்க. நான் அடுத்து அந்த 4வது அக்யூஸ்டான சம்பத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனையும் கூப்பிடுறான். உன்னுடைய லாயரு நீ ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ண, போலீஸ்க்கே கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்காக உன்கிட்ட ரிப்போர்ட் வாங்கும் போது நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அங்க அந்த பொண்ணு கத்தனோனே நான் காப்பாத்த ஓடுனேன், என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு டயல் பண்ண, அதுக்குள்ள என் போன் வந்துட்டு கீழே வந்து உடைஞ்சு போச்சு. போலீஸ்க்கு போன் போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை, அதனால்தான் போலீஸ் விசாரிக்கும் போது நான் போலீஸ்க்கு கால் பண்ண விஷயத்தையே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகேப்பா, நீ நல்லவனே வச்சுக்கோ, இவனுங்க எல்லாருமே கெட்ட பசங்க, இவங்க கேக்குறாங்க அப்படின்னா நீ போயிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிடுவியா? உன்னால தான் இப்ப அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு அந்த டிராமால இருந்து மீண்டு வராம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ ஏன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுங்க சும்மா கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட்டு சத்தியமா அவனுங்க மோசமானவனுங்க, இந்த மாதிரி மோசம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னும் போது இல்ல இல்ல உனக்கு எல்லாமே தெரியும், நீயும் சேர்ந்துட்டு தான் அந்த பொண்ணை நாசம் பண்ண பிளான் பண்ணிருக்க, நீங்க 4 பேருமே சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கெடுக்கணும் அப்படின்னு தான் கூண்டு போயிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பையன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிக்கிறான். நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு மேலும் மேலும் காயப்படுத்துறாரு. இவன் அத்தனை பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் அடுத்து வந்துட்டு விக்டிம் கிட்ட பேசணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. நீ சொல்லுமா, நீ எதுக்காக அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு அந்த டைம்ல காட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு சம்பத்து, அவன் தான் பார்ட்டி பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், எப்படி போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போனேன், பார்த்தா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ வக்கீல் பயங்கர எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிருக்கா. இந்த பொண்ணுடைய நம்பிக்கையை கெடுத்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்த இவங்க 4 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, இவங்களுக்கு வந்துட்டு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சம்பத்துடைய கேரக்டர் வேற, இந்த 4 பேருடைய கேரக்டருமே தனித்தனி வேற வேற தான். அந்த நரேஷை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஹேபிட்டே வந்துட்டு பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிறது, பொண்ணுங்களை வந்துட்டு தப்பா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இதே டைம்ல இந்த 2 சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்க காலேஜ்ல சேரும்போது இவங்கள சீனியர் பசங்களாம் ரேகிங் பண்ணும்போது இந்த பையன் காப்பாத்தி தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காமிக்க, இவரு பெரிய ஆளு, இவர் வந்துட்டு இவரு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பசங்க பண்ண தப்பே நரேஷ் கூட சேர்ந்துட்டு இவனுங்களும் கெட்ட பசங்களா மாறினது மட்டும்தான். முக்கியமா இந்த 4வது குற்றவாளியான இந்த சம்பத்து, இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், இவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு
இவனுக்கு அந்த கேங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஏதோ சும்மா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸா விளையாடி பேசிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த நரேஷும் மத்த பசங்களும் பேசுறானுங்க, பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லா பசங்களும் இந்த வயசுல பேசுறது தானே, காலேஜ்ல எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசிப்பாங்க, இவனும் அந்த மாதிரி தான் பேசுறான், பெருசா எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னா அன்னைக்கு நைட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆக்சுவலா சம்பத் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். காப்பாத்தவே முடியாம போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது போனு கீழே ஊந்து உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட சம்பத்தும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கான். போலீஸ் வந்துட்டு எங்கடா தப்பா நம்மள நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போயிருக்கான். அவன் பண்ண ஒரே தப்பு அவன் வந்து பயந்து ஓடுனது மட்டும்தான், மத்த எதுவுமே கிடையாது. இந்த எல்லா விஷயத்தையும் நான் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாளும் வருது. இந்த ஜட்ஜி பிரசாத கூப்பிட்டு தனியா பேசும்போது எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அவ்வளவுதான், அந்த பொண்ணு பாதிக்கப்படாம என்ன தீர்ப்பு வந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜட்ஜும் வந்துட்டு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சம்பத் வந்துட்டு இந்த விஷயத்துல நேரடியா ஈடுபடல, அவன் வந்துட்டு அக்யூஸ்ட் கிடையாது, அவன் பாதிக்கப்பட்டவன் தான். சொல்ல போனா அவனுக்கு தெரியாம அவனுடைய கையை மீறி இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. சோ அவன் வந்துட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறேன், மத்த 3 பேரும் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு, அந்த பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த பையன் அழுதுட்டான். அந்த பையன் கண் கலங்கிட்டு அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடுறான், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கேஸை வெற்றிகரமா முடிச்சுட்டு வெளியே வர நம்ம ஹீரோவை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த லா காலேஜ்ல இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையும் இதோட முடியுது மக்களே. இன்னமும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ல வியூஸ் போல அப்படின்னா செகண்ட் சேனல்ல போட்டிருக்க மக்களே. இதுக்கப்புறம் அதுல ஒரு வீடியோ இல்ல ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போடலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். அண்ணா லெதர் வாலெட்லாம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்துட்டு பிராண்டட் லெதர் வாலெட்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு பர்சனலா அந்த போட்டோஸ்லாம் அனுப்பிச்சு விடுறேன். ஆன்லைன்ல 3000 ரூபாய்னு விற்கிறாங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு 1000 ரூபாய்க்கும் கம்மியா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள